தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் கசிந்த 3 கேள்விகளுக்கு இலவச புள்ளிகளை வழங்க பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். எரிபொருள் விலை திருத்தங்கள் தொடர்பான அரசாங்கத்தின் முடிவுகளால் பேருந்து கட்டணங்களை குறைப்பது மக்களுக்கு ஒரு தொலைதூர கனவாகிவிட்டதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், புதிய அரசாங்கத்தின் நிர்வாகத்தை தொடர்ந்து எரிபொருள் விலை குறையும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்த புதிய ஆண்டின் தொடக்கத்தில் எரிபொருள் விலைகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அந்த நம்பிக்கை இப்போது ஒரு கனவாக மாறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்ட பதிவுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நிதிய சபை தெரிவித்துள்ளது. இதுவரை அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு கிடைக்கப்பெறாத தகுதியான குடும்பங்களை இனங்கண்டு நலன்புரி வசதிகளை வழங்குவது இதன் நோக்கமாகும். அதன் பிரகாரம் தற்போதைக்கு நாடளாவிய ரீதியில் அஸ்வஸ்ம 2ஆம் கட்ட பதிவு தொடர்பான வழிகாட்டல் பயிற்சி நெறிகள் வழங்கப்பட்டுள்ளது. புத்தாண்டின் ஜனவரி மாதத்துக்குள்ளாக அதற்கான பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் நலன்புரி நிதிய சபையின் பணிப்பாளர் ஜெயந்த விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கோட்டை பிரதான நீதவானாக கடமையாற்றிய தனுஜா லக்மாலி கொழும்பு பிரதான மாஜிஸ்ட்ரேட் நீதவானாக நியமிக்கப்பட்டுள்ளார். நீதி சேவைகள் ஆணைக்குழு இந்த நியமனத்தை வழங்கியுள்ளது. கொழும்பு பிரதான நீதவானாக கடமையாற்றிய திலினகமகே மொரட்டுவை மாவட்ட நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றுள்ள நிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சிறுபோகத்தில் நெல் கொள்வனவுக்காக சலுகை வட்டியில் கடன் வழங்கும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன் பிரகாரம் சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு அரச வங்கிகளூடாக சலுகை வட்டி வீதத்தில் அடகு கடன் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்று முதல் தமிழகத்தின் நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புத்தாண்டை கொண்டாடிய பின்னர் வீடு திரும்பிய 39 வயதுடைய தாயும் அவரது 6 வயது மகனும் ரயிலில் மோதுண்டு படுகாயமடைந்த நிலையில் பெந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பெந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். பெந்தோட்டை பகுதியில் வசிக்கும் தாயும் மகனும் செவ்வாய்க்கிழமை இரவு பெந்தோட்டை கடற்கரையில் இடம்பெற்ற வான வேடிக்கையை கண்டுகளித்துவிட்டு குடும்பத்துடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் உள்நாட்டு டயர் ஒன்றின் விலையை கணிசமான அளவில் குறைப்பதற்கு உள்ளூர் டயர் உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் வர்த்தக அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர்கள் இந்த இணக்கத்தை வெளிப்படுத்தியதாக அமைச்சர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டயர்கள் உள்ள நிலையில் வெளிநாடுகளில் இருந்து டயர்களை இறக்குமதி செய்வதன் மூலம் நாடு பாரிய அளவில் அந்நிய செலாவணியை இழந்துள்ளதாக டயர் உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நேற்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியால காலப்பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறிய 7264 சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்களில் மது போதையில் வாகனம் செலுத்திய 529 சாரதிகளுக்கும்
கவனக்குறைவாகவும் ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்திய 57 சாரதிகளுக்கும் அதிவேகமாக வாகனம் செலுத்திய 54 சாரதிகளுக்கும் போக்குவரத்து விதிகளை மீறிய 1057 சாரதிகளுக்கும் உரிமத்தை மீறிய 614 சாரதிகளுக்கும் ஏனைய போக்குவரத்து விதிகளை மீறிய 4953 சாரதிகளுக்கு எதிராகவும் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா பாவற்குளம் பகுதியில் சைக்கிள் ஒன்றின் மீது தனியார் பேருந்து மோதியதில் 7 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா பாவற்குளம் படிவம் 2 பகுதியில் பேருந்து சாரதி பேருந்தை நிறுத்திவிட்டு மீண்டும் சேவையில் ஈடுபடுவதற்காக பேருந்தை செலுத்தியுள்ளார். அப்போது சைக்கிளில் பயணித்த 2 சிறுவர்கள் வீதியை கடக்க முற்பட்ட போது பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார்கள். இதில் சைக்கிளில் பயணித்த 7 வயதுடைய அப்துல் மஜீத் உமர் என்ற சிறுவன் உயிரிழந்துள்ளார். தலாபு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிந்துன்கட பகுதியில் தாயொருவர் தனது சிறு குழந்தையை கொன்றதுடன் அவளும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சந்தேகத்திற்குரிய தாயார் குழந்தையின் உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ மூட்டியதோடு தனது உடலிலும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவத்தில் 39 வயதுடைய தாயும் 2 வயது 9 மாத பெண் குழந்தையுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பிந்துன்கட பிரதேசத்தில் உள்ள மகளிர் சங்கத்தின் பொருளாளராக கடமையாற்றியதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் பணப்பிரச்சினை காரணமாக சிறுமியை கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அவரது கணவர் போலீசில் செய்த முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் 5 கைது செய்யப்படலாம் என்று அரசாங்கத்துக்கு மிக நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பாகவே இவர்கள் கைது செய்யப்பட உள்ளனர். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட மோசடிகள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மனச நாணயக்காரவும் கைது செய்யப்பட உள்ளார். அந்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்தார். எனினும் குறைத்த தகவல் எப்படியோ அவருக்கு கசிந்துள்ள நிலையில் அவர் குடும்பத்துடன் நாட்டை விட்டு தப்பியோடிவிட்டார். சுற்றுலாத்துறை மற்றும் ஏனைய முக்கிய துறைகளில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட முக்கிய அரசியல்வாதிகள் பல சுதந்திர தினத்துக்கு முன்னதாக கைது செய்யப்படும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முக்கிய அரசியல் புள்ளியொருவரின் மனைவியும் இந்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக கடந்த நல்லாட்சி காலத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் தப்பித்துக் கொண்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு எதிரான விசாரணைகள் தற்போதைக்கு தீவிரம் பெற்றுள்ளன. இலங்கையின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து காவல்துறையால் இ-ரஃபிக் என்ற கையடக்க தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று போலீஸ் தலைமையகத்தில் வைத்து பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவினால் இந்த செயலி அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி இந்த செயலி மூலம் பொதுமக்கள் போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் உடனடியாக முறைப்பாடு தெரிவிக்கலாம். இலங்கை வரலாற்றில் வேலைவாய்ப்புக்காக அதிகளவானோர் நாட்டில் இருந்து புறப்பட்ட ஆண்டாக 2024ஆம் ஆண்டு பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் 2022இல் அதிகளவானோர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக புறப்பட்டதாக தரவுகள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. கடந்த 2019இல் 2024 வரையான 6 வருடங்களில் மொத்தம் 1.3 மில்லியன் பேர் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்வு கூறப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி மாவட்டத்தில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகபட்சமாக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.